கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். கர்த்தருக்கு பிரியமான சகோதரி சகோதரனே, இந்த அருமையான நேரத்தில் உன்னோடு கூட இணைந்து பேசுவதற்கு கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். நான் வர முடியாத சூழ்நிலை என்று உங்களுக்கு தெரியும். இந்த நாளிலே நாங்கள் பார்க்கும்போது 13 ஆண்டுகள் இந்த ஆலயத்தை நடத்தி 14வது ஆண்டுக்குள்ள வர கர்த்தர் கிருபை அளித்திருக்கிறார். இந்த ஆண்டு விழாவை தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும். இதுக்காக அநேகர் ஜெபித்திருக்கிறீர்கள். இந்த ஜெபத்துக்காக நன்றி. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, எந்த காரணத்தை கொண்டு நீங்கள் சோர்ந்து போகாதீர்கள், விசுவாசத்தை விட்டு விடாதீர்கள். ஏனென்று சொன்னால், உங்களுக்கு கொடுத்திருக்க தரிசனங்கள், தீர்க்க தரிசனங்கள், வெளிப்பாடுகள், அது நிச்சயமாக நேர காலம் வரும்போது அது நிறைவேறும். கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்க வார்த்தை ஒரு நாளும் வீண் போகாது. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். இந்த நல்ல நாளிலே நான் பகிர்ந்து கொள்ள முடியாத காரணம் உங்களுக்கு தெரியும். எனக்காக விசேஷமாக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். நாளை தினத்தில் டாக்டர்கிட்ட போயிட்டு அந்த பிளாஸ்டர் எடுக்கணும் என்று நாங்கள் ஒரு ஆலோசனையில் இருக்கிறோம். தேவன் எங்களுக்கு உதவி செய்யட்டும், சகாயம் செய்யட்டும். தொடர்ந்து நீங்கள் இப்படியாக உற்று ஒழித்து கொண்டு ஆலயத்துக்காக பாடுபட்டு ஆலயத்தை வளர கர்த்தர் கிருபித்தாங்க. ஆலயம் ஒரு சிறு குழந்தை போல, அது ஜபத்தினாலும் விசுவாசத்தினாலும் நம்பிக்கையினாலும் அதை வளர்க்க வேண்டும். இத்தனை ஆண்டுகளாக நீங்கள் வளர்த்தீர்கள், அதுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரம். இனி வரப்போகிற நாட்களிலும் நீங்கள் இப்படியாக ஒற்றொழித்து ஊழியக்காரோடு கூட சேர்ந்து, சபையாரோடு கூட சேர்ந்து இந்த ஆலயத்தை வளர்க்க முடியாத நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருக்கு பிரியமானவர்களை, இத்தனை நாளாக கர்த்தர் உங்களுக்கு செய்த நன்மைகளுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். இன்னும் வருகிற நாட்களிலே கர்த்தர் நன்மை செய்வார் என்று நான் விசுவாசிக்கிறேன், நம்புகிறேன். கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். வந்திருக்கிற அருமையான சார்ல்ஸ் ஐயாவுக்காக கூட நான் ஜெபிக்கிறேன். உங்களுடைய காரரை கர்த்தர் ஆசீர்வாதமாக இந்த ஆலயத்துக்கு இந்த நாளிலே கொண்டு வந்திருக்கிறார். அவர் பகிர்ந்து கொண்ட வார்த்தையை நீங்கள் தியானமாக கேட்டு அதன் பிரகாரமாக கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. கர்த்தர் அவரை ஆசீர்வதிக்கட்டும், அவர் குடும்பத்தையும் அவருடைய ஊழியத்தையும் கூட ஆசீர்வதிக்கட்டும். அவரை நான் முகமுகமாக இன்னைக்கு பார்த்து பேச முடியாது. இருந்தாலும் அவங்களுக்காகவும் சபைக்காகவும் இன்றுள்ள ஊழியத்துக்காக, இன்றுள்ள ஓய்வு நாள் ஆராதனைக்காக, விசேஷ ஆராதனைக்காக நான் வீட்டில் இருந்தாலும் ஜெபித்துக் கொள்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை வழி நடத்திட்டோம். உண்டாக்கியிருக்கிற ஆகாரத்தை ஆசீர்வதிங்க. சந்தோஷமாக ஆசீர்வதிச்சு எல்லாரும் சபையார் ஆசீர்வாதமாக ஒன்று நீங்கள் செல்லும்படியாக கூட கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிக்கட்டும்.